Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி தரப்புல இருந்து இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அதாவது இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து அனைத்து இ-சேவை மையங்கள் வந்து இருக்கும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கண்ட்ரோல்ல தான் வந்து அந்த இ-சேவை மையங்கள் எல்லாமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு உண்டான நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், செலக்ஷன் மோட் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி, அதாவது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையில இருந்து இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவிகளுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நீலகிரி, அதாவது நீல்கிரிஸ் அண்ட் தென்காசி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வேகன்சிஸ் வந்து இருக்கு. அது நீங்க வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன். சரிங்களா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிப்பு படிச்சவங்க இந்த இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது பிஇ பிடெக்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒன்லி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய எந்த இன்ஜினியரிங் படிப்புமே எதுக்கு நாட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றாங்க. ஒன்னு நீங்க வந்து பிஇ பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிப்பு படிச்சவங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க இன்ஜினியரிங் படிக்காம யூஜி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எனி யூஜி டிகிரி ஃபாலோடு பை எம்சிஏ, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரில நீங்க வந்து எம்சிஏ வந்து பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்எஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். எம்எஸ்சில வந்து ஐடி, எம்எஸ்சில வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில நீங்க வந்து டிகிரிஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த பதவிகளை வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். கேண்டிடேட்ஸ் வித் கன்சிஸ்டன்ட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் படி உங்களோட மார்க் அப்படிங்கிறது 10th 12th யூஜி பிஜில வந்து நீங்க 60% மார்க் வந்து எடுத்திருந்தால் மட்டுமே நீங்க இந்த இ-டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த பணியிடத்துக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நீலகிரிஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டமா இருக்கணும். சொந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து பண்ண முடியாது. சோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒன்லி லோக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல பேட்டர்ன், அந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எந்த ஏரியால இருந்து நாங்க கேட்கிறோம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டருடைய ஃபண்டமெண்டல் வந்து பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி பேசிக் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல் சி பிளஸ் பிளஸ், அதே மாதிரி ஜாவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல வந்து கேட்பாங்க. நெட்வொர்க்கிங் அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற டாபிக்ல கேட்பாங்க. ஹார்ட்வேர் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இன் ஐடி, இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ல ஐடிஸ் வந்து ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கவர் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்க வந்து 250 rupees வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏப்ரல் 11th இருந்து நமக்கு வந்து டைம் அப்படிங்கறது கமிட்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து மே மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல நியூ யூசர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து உங்ககிட்ட ஐடிஸ் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி லாகின் இல்ல அப்படின்னா நீங்க புதுசா யூசர் அக்கௌண்ட் வந்து ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அது முழுமையா படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஒன்ஸ் வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், இமெயிலுக்கும் அந்த ஓடிபி வரும். ரெண்டு ஓடிபியுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இந்த இடத்துல பேசிக்கா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஃபைனலா வந்து 250 rupees வந்து நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிளா இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பாத்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறது அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கொடுத்திருக்கிற மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க.
1/1/2025 இந்த அப்டேட் படி உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது 21ல இருந்து 35க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.